ஹாய் ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முகில் சீரியல். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த சீரியலை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி சீரியலை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்டார்டிங் நம்ம ஆதி ரொம்ப அப்செட்டாக ரூமில் போய் உட்கார்றாரு. எப்படி அவள் கையில் அடிபட்டிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியே நினச்சிட்டு உடனே பார்வதிக்கு கால் பண்ணுறாரு. எனக்கு உடனே டீ போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட சொல்கிறாங்க. சரி ஓகே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நம்ம பார்வதி ஒத்துக்கிறாங்க. டீ எடுத்துகிட்டு போனவங்கள பார்த்து நம்ம ஆதி அந்த பிளேட்டை வாங்கி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க கையை பார்த்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி தோல் மேலே கை போட்டு கட்டில் மேலே உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறமா என்னாச்சு, எப்படி உன் கையில் இப்படி சூடு வச்சுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது கேட்டோன்னே நம்ம பார்வதி நான் தான் சொன்னேனே தோசை கல்லால் சூடு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே அது அம்மாவை காப்பாற்றுறதுக்காக சொன்ன போய் இப்போ ஒழுங்காக சொல்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இல்லை நான் எதுவும் மறைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க கையெடுத்து இவரோட தலை மேலே வச்சு என் மேலே சத்தியமாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு உடனே அவங்களால மறுக்க முடியாத காரணத்தினால நடந்த எல்லா பிரச்சனையுமே சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம ஆதிக்கு செம்மையாக கோவம் வருது. இத்தனை நாள் அவங்கள விட்டு வச்ச தப்பாக போச்சு, வாங்கினது பத்தல மாதிரி சித்திக்கு இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அவரை தடுத்து நிறுத்தின நம்ம பார்வதி நான் எதுக்காக இந்த விஷயத்த பண்ணேன், இந்த குடும்பம் ஆணும் வெளில போயிடக்கூடாது, ஐஸ்வர்யா அம்மா தூக்கு மாத்திரை சாப்பிட்டது வெளியில் தெரியக்கூடாது, அகிலாண்டேஸ்வரி அம்மா தலை குனிஞ்சு நடக்கக்கூடாதுன்றதுக்காக தானே நான் இப்படி பண்ணேன், அதனால தான் நான் அந்த சூடுகோலை பிடிச்சி வழியை தாங்கிக்கிட்டேன். இப்போ நீங்கள் போய் தட்டி கேட்டிங்கன்னா எதுக்காக நம்ம இந்த விஷயத்த மறைச்சோமோ அந்த விஷயம் வெளியில் வந்துடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆதி யோசிச்சுட்டே அவங்க கையை பிடிக்கிறாரு. கையை பிடிச்சி பார்த்துட்டு என்னால் தானே உனக்கு இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கையில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு அவங்க கன்னத்தில் அந்த கையை வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் அழகாக பார்த்துக்கிறாங்க. செம்ம ரொமான்ஸ் நடக்குது. நெக்ஸ்ட்டு அவர் கட்டில் மேலே உட்கார வச்சு அந்த காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காரு. அப்போ நம்ம பார்வதி ஸ்டார்டிங்லேருந்து இவங்க எப்படியெல்லாம் லவ் பண்ணாங்களோ அந்த ஒரு சீனையும் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக நம்ம சுந்தரம் வீட்டில் என் பொண்ணு ஏன் என்கிட்ட இப்படி போய் சொன்னா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ரொம்பவும் சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கடுத்தது அவங்க ஒய்ஃப் படத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டு பாத்தியா உன் பொண்ணு என்ன காரியம் பண்ணியிருக்கா, இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா என்ன ஆகும், கண்டிப்பாக அவங்களே செத்துடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வனஜா சொன்ன ஒரு விஷயமும் ஞாபகம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம அருண் ஐஸ்வர்யாவை பார்க்கறதுக்கு அவர் ரூமுக்கு போகிறாரு. ஐஸ்வர்யா அவரை பார்க்காம மொபைல் நோண்டிகிட்டே இருக்காங்க. மாத்திரை போட்டியா ஐஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி அப்படின்னு சொல்கிறப்போ நீ எதுக்கு என்கிட்ட சாரி எல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க. என் மேலே ஏதாவது கோவமா அப்படின்னு சொல்லி அருண் ஐஸ்வர்யா கிட்ட கேட்க ஐஸ்வர்யா கோவமெல்லாம் எதுவும் இல்லை, ஏன் இப்படியெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உனக்கு என் மேலே கோவம் இல்லைன்னா என் முகத்தை பார்த்து பேசலாமே அப்படின்னு அருண் சொல்ல இவங்களும் அவங்க முகத்தை பார்த்துட்டு என்ன ஆச்சு அருண் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிரு, உனக்கு இப்படி ஆகுறதுக்கு காரணமே நான் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அருண் நீ போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்குற அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல அதுக்கு அருண் ஃபஸ்ட்டு நான் உன்னை எவ்வளோதான் வெறுத்திருந்தாலும் வேண்டான்னு ஒதுக்கி இருந்தாலும் என் மேலே உயிராக இருந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவ நீ, உன்னை இப்படி உன்னை போய் இப்படி பண்ண வச்சுட்டனே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னால் நான் எதுவும் அப்படியெல்லாம் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கிறாங்க. ஐஸ்வர்யா பார்வதி மட்டும் வரலன்னா நான் இந்நேரத்துக்கு முன்னாடி உட்காந்து இப்படி பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னு பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பார்வதி ரொம்ப நல்லவ அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு பேச்சு வருது. அதுக்கு அடுத்தபடியாக சரி நீ தூங்க ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ எனக்கு கை காலெல்லாம் வலிக்குது, தூக்கம் வரல, நீ தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்று தூங்க வைக்கிறேன்னு சொல்லி நம்ம அருண் பக்கத்தில் உட்காந்து ஐஸ்வர்யாவோட காலை அவரோட மடி மேலே வச்சு அமுத்தி விட்டுட்ருக்காரு. நீ எதுக்கு என் காலெல்லாம் பிடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஏன் எனக்கு உடம்பு வலிக்குதுன்னு சொன்னால் நீ பிடிச்சி விட மாட்டியா அப்படின்னு அருண் கேட்குறாரு. ஐஸ்வர்யா நான் பிடிச்சி விடுவேன், ஆனால் நீ என் காலை அதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லி அவங்களையும் தூங்க வச்சுட்டு இவரும் தூங்கிடுறாரு. நம்ம சுந்தரம் தூக்கம் இல்லாமல் தவிச்சிட்ருக்காரு. ஏன்னா பார்வதி போய் சொன்னதை அவரால் தாங்க முடியல. அதே மாதிரி வனஜா ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ போய் அவளோட பெட்டியெல்லாம் திறந்து பாரு, ஆதியோட ஞாபகார்த்தமாக ஏதாவது ஒன்று வச்சிருப்பா அப்படின்னு. ரூமுக்கு போன நம்ம சுந்தரம் பார்வதி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களோட பெட்டி எடுத்துகிட்டு வெளியில் வைக்கிறாரு. வெளியில் வச்சு அதை தேடி பார்க்குறப்போ அதில் ஆதியோட சட்டையும் ஒரு ஃபோட்டோவும் அவரது இருந்தது. இதை பார்த்தோன்னே ரொம்ப கோவப்பட்டுட்டு இனிமேல் அவளை உயிரோடு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வனஜா கொடுத்த பாய்சனை சாப்பாட்டில் கலக்கி நேராக அவங்க ரூமுக்கு கொண்டு போய் பார்வதியை எழுப்பி சாப்பிட சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக அவங்க வாய்க்கு ஊற்ற போகிற டைமில் ஆதி கால் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஆதிக்கு செம்மையாக கண்ணு துடிக்குது. பார்வதிக்கு ஏதோ பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கெஸ் பண்ண நம்ம ஆதி ஃபஸ்ட்டு பார்வதிக்கு கால் பண்ணுறாரு. யார் ஃபோன்லன்னு சொல்லி
நம்ம சுந்தரம் கேட்குறப்போ பெரிய தான் கூப்பிடுறாரு அப்படிங்கிறாங்க. கட் பண்ணி விடு அப்படின்னு சொல்றாரு. கட் பண்ண உடனே திரும்பி கூப்பிடுறாரு. ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி போடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்வதி ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடுறாரு. இதை நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஆதி உடனே சுந்தரம்க்கு கால் பண்றாரு. 2 டைம் அந்த சாப்பாட்டுல இருந்து தப்பிக்க வச்சுட்டாரு நம்ம ஆதி பார்வதியை. அடுத்தபடியா சுந்தரம்க்கு கால் பண்ண உடனே சுந்தரம் ஃபோன் எடுத்துட்டு வெளியில போறாரு. சாப்பிட்டீங்களா சுந்தரம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வளைச்சு பேசுறாரு. சாப்பிட்டேன் பெரியய்யா அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி சாப்பிட்டாளா அப்படின்னு உடனே பார்வதி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டா தம்பி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சரி ஓகே, நேத்து உங்க பொண்ணு வீட்டுக்கு லேட்டா வந்திருப்பாளே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆமா லேட்டா தான் வந்தான் அப்படின்னு நம்ம சுந்தரம் சொல்றாரு. அதுக்கான காரணம் என்ன சொன்னா அப்படின்னு சொன்னப்போ கிச்சன்ல வேலை இருந்துச்சுன்னு சொன்னா அது பொய் அப்படின்னு நம்ம ஆதி சொல்லிட்டு நடந்த எல்லா பிரச்சனையும் சொல்றாரு. இதை கேட்டு என் பொண்ணுக்கு என் கையாலேயே விஷம் வைக்க நான் துணிஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் மனசு தாங்காம அந்த இடத்துல ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம கணேசன் அப்பா இல்லைன்னா என்ன, நான் உனக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்லி அந்த விஷம் கலந்த சாப்பாடை ஊட்டுறதுக்காக போறாரு. அதை நம்ம சுந்தரம் தடுத்துருவாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். முகில் ஸ்டுடியோ Full HD வீடியோகிராஃபி and போட்டோகிராஃபி. உங்கள் இல்ல திருமண விழா, காதணி விழா, பிறந்த நாள் விழா, அனைத்து இல்ல சுப நிகழ்ச்சிகள், ஸ்கூல், காலேஜ், ஈவென்ட்ஸ் என அனைத்தையும் மிகச்சிறந்த தொழில்நுட்பத்துடன் அனுபவம் மிக்க தொழில்நுட்ப கலைஞர்களை கொண்டு குறைந்த நேரத்தில் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து தருகிறோம். ஹை டெஃபினிஷன் வீடியோகிராஃபி, ஹை டெஃபினிஷன் போட்டோகிராஃபி, ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங் மற்றும் டிவி விளம்பரங்கள் என அனைத்தும் உங்கள் பட்ஜெட்டில் Full HD தரத்தில் தயாரித்து தருகிறோம். முற்றிலும் புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய சிந்தெடிக் வாட்டர் ப்ரூஃப் ஆல்பம்ஸ் மற்றும் எளிதில் கிழிக்க முடியாத நான் டேரபிள் ஆல்பம்ஸ் மிகச்சிறந்த முறையில் செய்து தருகிறோம். திரும்ப பெற முடியாத அற்புத தருணங்களின் நினைவுகளை திரும்ப திரும்ப பார்க்கும் புகைப்படங்களாக மாற்றிட முகில் ஸ்டுடியோ. மேலும் எங்களிடம் ஐடி கார்டு பிரிபரேஷன், LED லைட் ஃப்ரேம், மக் பிரிண்ட், பிளேட் பிரிண்ட், கீ செயின் பிரிண்ட், பில்லோ பிரிண்ட், போட்டோ பலூன், ரொட்டேட்டிங் கியூப், கிறிஸ்டல் பிரிண்ட் மற்றும் டிராவல்ஸ் டிக்கெட் புக்கிங், ஆன்லைன் டெம்பிள் டிக்கெட் புக்கிங் என அனைத்தும் சிறந்த முறையில் செய்து தரப்படும். தொடர்புக்கு முகில் ஸ்டுடியோ, பஜார் தெரு, கோத்தகிரி. செல் 8940544474 and 8939084474. ஊட்டியில உங்களுக்கு இடம் வாங்க விருப்பமா? அப்ப உடனே மொபைல் எடுங்க, கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940544474.